இந்த உலகத்துல மனிதர்கள் தோன்றுவதற்கு முன்னாடி எத்தனையோ உயிரினங்கள் தோன்றி இருக்கு. அவை வாழ்ந்து அழிந்து போயும் இருக்கு. அதுல ஒண்ணுதான் டைனோசர். டைனோசர் பாத்தீங்கன்னா மனிதர்கள் தோன்றுவதற்கு முன்னாடியே இந்த உலகத்துல தோன்றி காலடி தடம் பதித்தவைன்னு நம்பப்படுது. இந்த டைனோசர்ஸ் இப்படிதான் வாழ்ந்தது, இந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு உருவமைப்பை கொண்டதா இருந்ததுங்கிறத நாம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? அதோடைய புதைப்படிமங்களை வச்சுதான் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஆனா டைனோசரை நம்ம யாருமே கண்ணால பார்த்ததே கிடையாது. ஏன்னா 23 கோடி நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே அந்த டைனோசர் இனமே முற்றிலுமா அழிஞ்சு போச்சு இந்த உலகத்துல. இருந்தாலும் இன்னைக்கு வரைக்குமே அந்த டைனோசர்ஸ் பேசு பொருளாக தான் இருக்கு. ஏன்னா அது ஒரு காலத்துல உலகையே ஆண்டது. அதே மாதிரி நிலத்துல எப்படி டைனோசரோ அதே மாதிரி கடல்ல ஒரு உயிரினம் வாழ்ந்திருக்கு. அந்த உயிரினம் தான் மெக்கலோடன் ஷார்க். அதாவது மெக்கலோடன் சொல்லக்கூடிய ஒரு வகை சுறா மீன். இந்த சுறா மீன் பாத்தீங்கன்னா ஒரு ராட்சச மீனாகவே வாழ்ந்திருக்கு. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த மெக்கலோடன் சுறா மீனை பத்தி தான் பார்க்க போறோம். வெல்கம் டு மிஸ் சிந்தனை துளிகள். டைனோசரை பற்றி ஜுராசிக் பார்க் போன்ற ஹாலிவுட் படங்கள் நிறையவே எடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த மெக்கலாடன் சுறா மீனை வச்சும் தி மெக் 2ன்னு ஹாலிவுட் படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா ஜெசிகா ரோஸ் மற்றும் சைமன்னு சொல்லக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆற்றங்கரை ஓரமாக ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு கருப்பு கலரில் ஒரு பெரிய கல் மாதிரி ஒன்று கிடைக்குது. ஆரம்பத்தில் இது ஒரு விண்கல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இது கல் இல்லை, ஒரு மீனோட பல்லுன்னு. பாருங்க, அந்த பல்லு எவ்வளோ பெருசாக இருக்குன்னா 5.75 அங்குலம் நீளமும் 450 கிராம் எடையும் கொண்டதாக இருக்குது. ஒரு உயிரினத்தோட ஒரே ஒரு பல்லு மட்டும் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா அப்போ அந்த உயிரினம் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கணும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு கிடைச்ச அந்த பல்லை வச்சு அவங்க ரிசர்ச் பண்ணதில் கிட்டத்தட்ட 30 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்து அழிந்த ஒரு ராட்சத சுறா மீனோட பல்லு தான் இது அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அந்த சுறா மீன் தான் இந்த மெக்கலோடன் சுறா மீன். இந்த மெக்கலோடன் சுறா மீனோட புதைப்படிமங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் எல்லா இடங்கள்லையுமே கிடைத்திருக்கு. ஒரே ஒரு இடத்தை தவிர, எங்கே அப்படின்னா அண்டார்டிகா பகுதியை தவிர மீது எல்லா இடத்துலையுமே இந்த சுறா மீனோட புதைப்படிமங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சுறா மீனோட பற்கள் தான் அதிக எண்ணிக்கையில் கிடைச்சிருக்கு மற்றும் இதோட முதுகெலும்பு கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த சுறா மீனோட மற்ற எலும்புகள் கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனிதர்களுடைய காதில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த காது மடலுக்காக ஒரு எலும்பு இருக்கும் இல்லையா, அதே மாதிரி மூக்கில் ஒரு எலும்பு இருக்கும் இல்லையா, இதுதான் நம்ம உடல்லையே ரொம்பவே மிருதுவான எலும்புகள்னு சொல்லப்படுது. இந்த மீனுக்கும் அதே மாதிரி மிருதுவான எலும்புகள் இருந்திருக்கு. இதோட பற்கள் தான் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கே தவிர இதோட எலும்புகள் ரொம்பவே மிருதுவாக இருந்திருக்கு. அதனால தான் அது காலப்போக்கில் அரிக்கப்பட்டு அந்த புதைப்படிமங்கள் நமக்கு கிடைக்காம போயிருக்கு. ஆனால் உலகத்தோட பரவலான இடங்கள்ல இந்த மீனோட பற்கள் நமக்கு அதிக அளவில் கிடைச்சிருக்கு. இப்போ நீங்கள் நினச்சா கூட மார்க்கெட்டில் இந்த பல்லை நீங்கள் வாங்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மீனோட பற்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் வாழ்ந்த கடல்வாழ் உயிரினங்கள்லேயே இதுதான் ரொம்பவே அபாயகரமான ஒரு உயிரினம்னு அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி இதுதான் ரொம்பவே ராட்சச உருவம் கொண்ட ஒரு மீன் என்றும் அடையாளப்படுத்தப்படுது. பார்த்தீங்கன்னா இந்த மெக்கலோடன் சுறா மீன்கள் அதிகபட்சமாக 60 அடி நீளம் வரை வளரக்கூடியது. இந்த மெக்கலோடன் குட்டி இருக்குல்ல, இந்த குழந்தை மெக்கலோடனே பார்த்தீங்கன்னா 34 அடி வரைக்கும் இருக்குமா. இதோட எடை பார்த்தீங்கன்னா 30 மெட்ரிக் டன்ல இருந்து அதிகபட்சமாக 65 மெட்ரிக் டன் வரை எடை கொண்ட ஒரு பயங்கரமான ராட்சச சுறா மீனா ஒரு காலத்தில் கடல்ல வலம் வந்துட்டு இருந்திருக்கு இந்த மெக்கலோடன் வகை சுறா மீன்கள். அதே மாதிரி 10 அடி வரை வாயை பிளந்து வேட்டையாடக்கூடியது. கொஞ்சம் நீங்க கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா, இது ஒரு தடவை வாயை திறந்ததுன்னா நம்மளுடைய ஒரு பெரிய பில்டிங்கே இது வாய்க்குள்ள வச்சிடலாம். அந்த அளவுக்கு இது வாயை பிளந்து வேட்டையாடக்கூடியது. அப்போ மனிதர்களாகிய நாமெல்லாம் சுறா மீனுக்கு எப்படின்னா யானை பசிக்கு சோள பொறி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருப்போம். இந்த மெக்கலோடன் சுறா மீன்களோட பண்புகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வெள்ளை சுறா மீனோட ஒத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் வெள்ளை சுறா மீனோட கம்பேர் பண்ணீங்கன்னு சொன்னா உருவளவுல இந்த மெக்கலோடன் சுறா மீன்கள் பல மடங்கு பெரியது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மெக்கலோடன் சுறா மீன்களை பத்தி ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா,
ஆண் மெக்கலோடன் சுறா மீன்களை காட்டிலும் பெண் மெக்கலோடன் சுறா மீன்கள் 2 மடங்கு பெரியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மெக்கலோடன் சுறா மீன்கள் வந்து பாத்தீங்கன்னா வெப்பம் மிகுந்த கடல் பகுதிகளில் மட்டுமே வாழக்கூடிய தன்மை கொண்டது. அதனால குளிர்ந்த நிலையில இருக்கக்கூடிய கடல்ல இந்த மீன்கள் வந்து வாழாது அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மெக்கலோடன் சுறா மீன்களுடைய தாடைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நீர்வாழ் உயிரினத்துக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்பவே பெரிய ஒரு தாடைகளை கொண்டதா இந்த மெக்கலோடன் சுறா மீன்கள் இருந்திருக்கு. இதோட கடிக்கும் திறன் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 40,000 PSI. இது வந்து டைனோசரை விடவே அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மெக்கலோடன் சுறா மீனோட மிகப்பெரிய ஆயுதமே அதோட பற்கள் தான். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட பற்கள் வரைக்கும் உலகத்தில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. இந்த மெக்கலோடன் சுறா மீன்களுக்கு பெரும்பாலும் இரையா எது இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திமிங்கலங்கள். ஆமாம், அப்போது இதோட வெயிட்டுக்கும் இதோட ஹைட்டுக்கும் இணையான ஒரு இறைனா அது கண்டிப்பாக திமிங்கலமாக தான் இருந்திருக்க முடியும். அதே மாதிரி இந்த மெக்கலோடன்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமிங்கலங்களை தான் இதோடைய இரையா உண்டு வாழ்ந்திருக்கு. அதே மாதிரி இந்த மெக்கலோடன்கள் வந்து வேட்டையாடும் போது அதோட பற்கள் விழுந்துட்டாலும் கூட கூடிய சீக்கிரத்திலேயே அதோட பற்கள் முளைத்திடுமா. அதனால தான் என்னவோ உலக அளவில் இந்த மீன்களுடைய பற்கள் நமக்கு அதிக அளவில் கிடைச்சிருக்கு. மெக்கலோடன் என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில பார்த்தீங்கன்னா மாபெரும் பல் என்று பொருள். சரி, இப்படிப்பட்ட இந்த பிரம்மாண்டமான உயிரினம் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த இனம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில மக்கள் இன்னுமே வந்து ஆழமான கடல் பகுதிகளில் இந்த வகை மெக்கலோடன் சுறா மீன்கள் வாழறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. ஆனால் அறிவியல் அறிஞர்கள் ஸ்ட்ராங்காக சொல்கிறது என்னென்னா இந்த சுறா மீன்கள் வந்து அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த சுறா மீன்கள் அப்படி எதனால் அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 காரணம் சொல்றாங்க. காலநிலை மாற்றம் மற்றும் மாறி வரக்கூடிய சுற்றுச்சூழல் அமைப்பு. இதன் காரணமாக தான் இந்த பிரம்மாண்டமான ராட்சச வகை சுறா மீன்கள் முற்றிலுமா இந்த உலகத்துல அழிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்பப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சுறா மீன் அழிஞ்சு போச்சா இல்ல இன்னும் வந்து உயிரோட இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.